மாணவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சிகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து let's all join together and worship the Lord because he is worthy to receive our honor and he is enthroned in the praises of his people. வேதம் சொல்லுகிறது, அவர் துதிகளின் நடுவிலே உலாவி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே ஒரு விஷயம் அவரை நாம் கண்களை மூடி யாவரும் இந்த காலை வேளையிலே அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பெரியவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மாறாதவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் கேடகமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் துர்கமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Lord, we praise your holy name, O God. Lord, we want to magnify your name, O God. Lord, you are enthroned in the praises of your people, O Master. ஆண்டவரே எங்கள் நடுவிலே உலாவி வருகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரே, he who makes the crooked paths into straight paths. ஆண்டவரே கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே வானிலும் பூவிலும் மேலான நாமத்தை உடையவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லையே ராஜா. உம்முடைய நாமமே அல்லாமல் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் இல்லையே. அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உன்னதரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களை நிரப்புவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களை நிரப்பி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்வீராக. Father God, we praise you, Lord. Lord, we ask the Spirit of God to minister into the body of Christ to the riches of your glory this morning, Lord. As we gather this morning, oh Father God, we come before the throne of grace, Lord. Help us to worship you in truth and spirit, oh God. ஆண்டவரே ஆவியிலும் ஆவியோடும் கருத்தோடும் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நீர் எங்களை நடத்துவீராக ராஜா. நீர் எங்களை நடத்துவீராக தகப்பனே. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, enter his gates with thanksgiving in our heart, enter his courts with praise. அவருடைய வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். நம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடக்குகிற தேவன், உன்னதத்திலே வல்லமை உள்ள தேவன் அவர். ஆகையினால அவரை நாம் கரங்களை தட்டி உற்சாகமா பாடி இந்த காலை வேளை நாம் அவரை ஆராதிக்கலாமா? ஒரு சில நிமிஷங்கள் தேவாதி தேவனை நாம் கண்களை மூடி அவரை பார்த்து நாம் ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை நீங்க ஆராதிப்பீங்களா? நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விஷயம் ஆண்டவரை உயர்த்துவோமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. You are
அந்த தேவனை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி அவரை நாம் ஆராதிப்போம். ஹalleluya. You are miraculous. You are supernatural. You are the center of my focus. Jesus, you are all powerful. You are all wonderful. You are the center of my focus. Jesus, sing it again one more time. You are miraculous. You are supernatural. You are the center of my focus, O God. You are miraculous. You are supernatural. You are the center of my focus. Jesus, you are all powerful. You are so wonderful. You are the center of my focus. Jesus, you're the lover of my soul, and I adore you only. It's all about you. It's all about you. It's all about you. Jesus, you are the Holy One. You are the living one. You are the center of my focus. Jesus, you are the Son of God. You are the solid rock. You are the center of my focus. Jesus, let's make it our focus this morning. Let's make our focus be Jesus this morning. Hallelujah. Let's turn to Jesus Christ. Bible says those who looked upon his face, they were radiant. They were never put to shame. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இந்த காலை வேளையில நம் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற அந்த தேவனை பார்த்து, ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளை அவரை போற்றி துதிப்போமா? You are the solid rock. You are the Son of God. You are the center of my focus. Jesus, you're the lover of my soul, and I adore you only. It's all about you. It's all about you. It's all about you. Jesus, yes Lord, it's all about you this morning, oh God. Hallelujah. It's all about you, oh Jesus, Lord. We lift up our hands towards the heaven of God. We want to praise you this morning, oh God. We want to glorify you, Jesus, Lord, for all your privileges, oh Jesus, for all the blessing that you bestowed upon us, Lord. Lord, you let us, Lord, you let us all the way, Father God. You kept us alive. You put your firewall around us and protected us, oh Father God. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீரே, எங்களை ஆண்டவரே போஷித்தீரே, எங்களை நடத்தினீரே, எங்களை தாங்கினீரே, எங்களை தப்புவித்தீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற மனுஷனோ செழிப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஆவியால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் எப்பொழுது அவரையே நம்பி இருப்பார்கள். நம்முடைய நம்பிக்கை இயேசுவாய் இருக்கட்டும். இந்த காலை வேளையில நம்முடைய நங்கூரம் அவராய் இருக்கட்டும். பிரியமானவர்களே, அவர் நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவனே அல்ல, கைவிடுகிற தேவனே அல்ல. ஆகினால கரங்களை தட்டி உற்சாகமா பாடி இந்த காலை வேளை
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் அங்குரமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அற்புதங்கள் செய்திடுங்கப்பா என்று சொல்லி இந்த காலை வேளை பாடி அவரை நாம் உயர்த்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்பிக்கை ஆண்டவராய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆகினாலே கரங்களை தட்டி அவர் உற்சாகமா பாடிய நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், வேறு ஒரு விருப்பம் எனக்கு இல்ல ஆண்டவரே என்று சொல்லி அவரை பாடி ஆராதிக்கலாமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவீங்களா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான்
நம்பி இருக்கிற ஆண்டவரே, பலவீனத்தில் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். Lord, we trust you, God, in this critical time of our life, oh Master God. We trust you in our weakness. We trust you in our sickness, oh God. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். சொல்லுவீங்களா? உம்மை தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் ஏசப்பா நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் சமனா. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிற தகப்பனே, ஆராய்ந்த முடியாத காரியங்கள் செய்கிறவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்புவோம். ஆமென். மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் நிச்சயமாக மகிழ்ச்சியாய் மாற்றுவார். கலங்கின சூசான் நகரம், ஓ எஸ்தர் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நகரம் மகிழ்ச்சியினால் ஆர்ப்பரித்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். 3:15 வாசிக்கிறோம் சூசான் நகரம் கலங்கினது. ஆனால் 8:15 வாசிக்கிற அதே சூசான் நகரம் மகிழ்ச்சியினால் ஆர்ப்பரித்தது. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபம் நம்முடைய தேசத்தை மாற்றும். ஜெபம் நம்முடைய சூழ்நிலையை மாற்றும். அவர் நம்முடைய துக்கங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய துக்கம் எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாம் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால கரங்களை தட்டி, ஆண்டவரே, அப்பா, இந்த துக்கத்தை எல்லாம் நீங்க மாத்துறீங்களா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என்று சொல்லி கரங்களை தட்டி அவரை பாடி அவரை ஆராதிப்போமா. ஹalleluya. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்கள் துக்கம் சந்தோஷம்
அவர் கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். வனாந்திரத்துல அவர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. ஓ, அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தாரே. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி சீஷர்கள் சொன்ன பொழுது ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே. பேதுரு, ஆண்டவரே, நான் மூழ்கி போகிறேன் என்று சொல்லி என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை தூக்கி எடுத்து அவர்களை காப்பாற்றினாரே. அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் அவர் காப்பாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் அவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில, என்னை கைவிடாத ஒரு தேவன் உண்டு, என்னை கைவிடாத ஒரு நேசர் உண்டு. ஹல்லேலூயா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். தாய் என்னை கைவிட்டாலும், தகப்பன் என்னை மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும், தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. பாராட்டுவார். ஆண்டவரே, எங்களை தூக்கி சுமக்கிற தேவனே, எங்களை தூக்கி சுமக்கிற கர்த்தரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். சபராலி பிரமணயந்தரலா, இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே. மனஹல சதலமா, உலகமா அதுரு சதரல கதலா. வேதனை துன்பம் பெருகும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென். அன்னாள் தன்னுடைய வேதனையை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டார். யூதா புத்திரர் யுத்தத்திலே ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அந்த வேதனையை கேட்டார். பிரியமானவர்களே, அந்த வேதனையை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஓ ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வேதனையை இயேசு காண்கிறார். யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, வேதனையை ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவியா, வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார்.
நம்மை கழுவி அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தாலே நம்மை கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹalleluya. தகப்பனே, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவினீரே. உம்முடைய ரட்சிப்பினாலே எங்களை He washed us by His blood. He purged away all our iniquities. அவர் ரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவரை பார்த்து சொல்லுவீங்களா? ரத்தத்தாலே கழுவி விட்டீரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ராஜா ஓ தேவனே, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் என்னை நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் என்னை நடத்துகின்றாரே. அவரை பாடித்த கால வேளையில ஆமாண்டவரை உயர்த்துகிற ராஜா. யார் என்னை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவனே, எங்களை கைவிடாத நேசரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிற தகப்பனே. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே எங்களை தாங்குகிறவர், நீர் ஒருவரே எங்களை சுமக்கிறவர் ராஜா, நீர் ஒருவரே எங்களை போஷிக்கிறவர் ராஜா. ஆமென். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே, ஒருவரே பார்க்கிற ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே, எங்களை நடத்துகிறவர் ராஜா. வனாந்திரத்தில் தண்ணீரையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அம்மா, வறண்ட நிலத்தை ராஜா செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கி ஆண்டவரே, எங்களை பசுமையும் புஷ்டியுமாய் மாற்றுகிற நல்ல தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை மகிமைப்படுத்துகிற தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ராஜாதி ராஜா நீரே எங்கள் தகப்பன், நீரே எங்கள் தேவன் ராஜா. மகிமையே உம்மை ஆராதிக்கிறோம், மாட்சிமையே உம்மை ஆராதிக்கிறோம், வல்லமையே உம்மை ஆராதிக்கிறோம். மரங்களினால் நிரப்புகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, ஹalleluya, ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிற ராஜா. ஹalleluya, ஹalleluya. அப்பா, உம்முடைய நாமம் வாழ்க, 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 வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. என்னை எடுத்துக்கொள்ளும்
வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுவீங்களா? வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து ஆண்டவரே நீங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, நீங்க உள்ளமெல்லாம் மகிழுதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நன்றியுள்ள இதயத்தோடு கூட நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே ஆராதனை இசையா உமக்கு ஆராதனை. நல்லவரே வல்லவரே, நீ வல்லவர், நீ மகிமையானவர், நீ பரிசுத்த, நீரே ஆண்டவரே சர்வத்துக்கும் ஆளுகை செய்கிறவர். ஒரு வார்த்தையால பூமியை உண்டாக்கிறீங்க தெய்வமே, தெய்வமே. ஆமென். நல்லவரே வல்லவரே, சுத்த இதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, சுத்த இதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை. சமரவன மகதன மகதன லிமம யந்தல ரகல மனலர ஓரி மம மம சிக்கினி அலர மனல ரேகம மம யந்தன. ஹalleluya. ஓ ரஸ்தம மம யந்தன. அந்த காலைவேளையிலே தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நேசரே நேசரே உம்மை ஆராதிக்கிறோம். அவரை பார்த்து சொல்லுவீங்களா? பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்களே, ஓயாமல் அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்களே. ஒரே ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி அந்த பரிசுத்த தேவனுக்கு நேராய் பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வல்லமை தேவன் நீர் ஒருவரே, சாரோனின் ரோஜா நீர் ஒருவரே, ஓலினி புஷ்பம் நீர் ஒருவரே. ஹalleluya. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் கர்த்தாவே, ஓ ஹalleluya. ஆண்டவரே நீர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர், நிர்மதிரவரும் முடிந்தவருமாய் இருக்கிறவர். நீ யூதாவின் ராஜசிங்கம் ஆண்டவரே, ஓ நீ நித்திய தேவன், நீ நித்திய தேவன் ஆண்டவரே. நீ நீதியுள்ள நியாயாதிபதி ராஜா, எங்களை ஆளுகை செய்கிறவர், வரப்போகிற ராஜாவே, வரப்போகிற மேசியாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நல்லவரே
ஆராதனை அபிஷேகம் இருக்கிற வீடுகளில் இறங்கி கொண்டிருக்கிறபடினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலே ஹalleluya. Oh, the spirit of deliverance, விடுதலை ஆவியானவர் இந்த காலை வேளைகள் மத்தியிலே ஊற்றப்படுவீராக. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் விடுதலை ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ராஜா, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த காலை வேளையில உமக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய உன்னத அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, ஜெபிக்கிற மனுஷன் தேவனிடத்தில் பதிலை கொண்டு வருகிறான். ஆராதிக்கிற மனுஷன் தேவனையே கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, ஆமென். ஆராதனை தேவனை நம் மத்தியிலே கொண்டு வருகிறது. சிங்காசனத்தோடு கூட அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினாலே இந்த காலை வேளையில தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். இந்த காலை வேளையில வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 85வது அதிகாரத்தை நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் அதை வாசிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள். Psalms chapter 85, 85வது சங்கீதத்தை நாம் யாவரும் எழுந்து நின்று இருக்கிற இடங்களிலே நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Lord, you have been favorable to your land. You have brought back the captivity of Jacob. You have forgiven the iniquity of your people. You have covered all their sin. You have taken away all your wrath. You have turned from the fierceness of your anger. Restore us, O God of our salvation, and cause your anger us to cease. Will you be angry with us forever? Will you prolong your anger to all generations? Will you not revive us again, that your people may rejoice in you? Show us your mercy, Lord, and grant us your salvation. I hear what God the Lord will speak, for he will speak peace to his people and to his saints. But let them not turn back to folly. Surely his salvation is near to those who fear him. That glory may dwell in our land. Mercy and truth have met together. Righteousness and peace have kissed. Truth shall spring out of the earth, and righteousness shall look down from heaven. Yes, the Lord will give what is good, and our land will yield its increase. Righteousness will go before him, and shall make his footsteps our pathway. Amen. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில கூட நம்ம ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபத்திலே நாம் தரித்திருக்க போகிறோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே கர்த்தர் ஜெப ஆவியினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, God has been filling us with the spirit of prayer. ஆண்டவர் நம்மை மன்றாட்டின் ஆவியினாலே அவர் நிரப்பி கொண்டு வருகிறார். இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தை ஒரு விஷயம் நினைவு கூறுவோம். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை நினைவு கூறுவோம். நம்முடைய தலைவர்களை நினைவு கூறுவோம். இந்த நாட்களில வியாதியோடு கூட மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூற போகிறோம். அவர்கள் நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் வெளிப்படுத்தல் 5:8 வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அதாவது பரலோகத்துல பொற்கிண்ணத்துல இருக்கிற தூப வர்க்கங்களைப் போல ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் தூபமாக அவருக்கு முன்பாக எழும்புகிறது. ஆகையினாலே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம தேவனை நோக்கி கருத்தாய் நாம் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இந்த நாளிலே வாசித்த அந்த சங்கீதம் 85ல சொல்லி இருக்கிறபடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, உமது கோபத்தின் மேல் உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது அக்கிரமத்தை எல்லாம் உக்கிரகத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும்.
எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். இந்த வசனத்தை வைத்து நமது தேசத்துக்காக ஜெபிப்போம் அப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அப்பா அந்த காலை பொழுதுல துதிக்கிறோம் அப்பா. இந்த சங்கீதம் 85ஆம் அதிகாரத்துல அப்பா சொல்லி இருக்கிறபடி ராஜா அப்பா இந்த தேசத்துக்காக அப்பா எங்களுடைய இந்த இங்கிலாந்து தேசத்துக்காக அப்பா நாங்கள் வருகிறோம் ஏசப்பா. இந்த தேசத்தின் மீது இருக்கிற அப்பா அக்கிரமங்களை எல்லாம் நீங்க மன்னிக்கும்படியாய் அப்பா, இந்த பாவங்களை எல்லாம் நீங்க மூடும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்துல அப்பா நாங்க காலை பொழுதுல அப்பா உம்முடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்பா அந்த தேசம் அப்பா நாங்களும் இந்த தேசமும் ஆண்டவரே செய்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத அப்பா அப்பா நீர் அருவருக்கிற காரியங்கள், உம்மை விட்டு தூர போன காரியங்கள் ஆண்டவரே, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத காரியங்கள் அப்பா, தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காத காரியங்களை எல்லாம் நீங்க மன்னியுங்க அப்பா. உமக்கு பிரியமில்லாத அப்பா இந்த உலகத்தை தேடி ஓடின காரியங்களை அப்பா மன்னியுங்கப்பா. சபைக்கு முன்னுரிமை கொடுக்காத காரியங்களை அப்பா மன்னியுங்க என் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனே உம்மை மீறி அப்பா ஓரினை சேர்க்கையிலேயும் அப்பா பாவத்திலையும் வேசித்தனத்திலையும் விபச்சாரத்திலையும் அப்பா இருக்கிற இந்த தேசத்தை ஆண்டவரே நீங்க திருப்பும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய இருதயம் ஆண்டவரே உம்முடைய பக்கம் திரும்பும்படியாய் அப்பா நாங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடத்தக்கதாய் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விசை மன்னிங்க, இந்த தேசத்தை மன்னிங்க ஆண்டவரே. இந்த தேசத்தின் சிறையிருப்பை மன்னிங்க ஆண்டவரே. இந்த லாக்டவுன் காலத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் சிறைப்பட்டு போனவர்களை போல இருக்கிறோம் அப்பா. வீட்டுக்குள்ளே முடங்கி கொண்டு ஆண்டவரை எந்த காரியங்களும் விடுதலையோடு கூட செய்ய முடியாதபடிக்கு அப்பா, விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாதபடிக்கு, சபைகளிலே வந்து ஆராதிக்க முடியாதபடி இருக்கப்பா. இந்த சிறையிருப்பை ஆண்டவரை நீங்க திரும்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்து தலைவர்களுக்காக இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களை மன்னியுங்க ஆண்டவரே. அவர்கள் உமக்கு முன்னுரிமை கொடுக்காத காரியங்கள்ல மன்னியுங்க ஆண்டவரே. அப்பா நீர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிற தேவன் அப்பா. அப்பா ஆண்டவரே அந்த ராஜாக்களுக்கு போதுமான ஞானத்தை தாங்க, வழிநடத்தல தாங்க ஆண்டவரே. பிரைம் மினிஸ்டருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கணும், ஜனங்களுக்கு நன்மை பயக்கத்தக்கதான திட்டங்களை எடுக்கத்தக்கதான அந்த கிருபையப்பா நீங்க தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறப்பா ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஆண்டவரே ஜனங்கள் அதை அப்பா ஒழுங்காய் கடைபிடித்து ஆண்டவரே இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகாத படிக்கப்பா உங்களுடைய கரம் தடுத்து நிறுத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் அப்பா இந்த ஜனங்களுக்கு போதுமான ஞானத்தை பொதுமக்களுக்கு நீங்க தரும்படியாயும் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க இந்த தேசத்துக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் தான் சமாதானத்தை தர முடியும். இந்த தேசத்துக்கு நீர் மாத்திரம் தான் மகிழ்ச்சியை திரும்ப மகிழ்ச்சியும் கழிப்பியும் திரும்ப காண செய்வேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்படியாய் அப்பா அங்கலாய்ப்பிலையும் வேதனையிலும் அப்பா அப்பா எத்தனை குடும்பங்கள் அப்பா தங்கள் சொந்தங்களை இழந்து பாரத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா அந்த குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணத்தக்கதாய் உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறத்தக்கதாய் என் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமாதானம் ஆண்டவரே இந்த தேசத்துக்குள்ளே கடந்து வரட்டும். எல்லா அங்கலாய்ப்புகளும் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமுள்ள கரத்துல ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த லாக்டவுன் காலத்துல அதிகமா இந்த மீடியாக்கள்னால அப்பா அதிகமா அடிக்ட் ஆகி போகாத படிக்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க, அதை விட்டு வெளியே வரும்படியாய் ராஜா குடும்பத்தோடு அப்பா ஸ்பெண்ட் பண்ணத்தக்கதாய் ஆண்டவரே தவறான வழியில அப்பா அந்த மீடியாக்கள்ல போகாத படிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்க முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக நீங்க மனம் இருங்க, உம்முடைய வல்லமுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தரும்படிக்கு வருகிற நாட்களிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் இந்த தேசத்திலும் நம்முடைய பட்டணங்களிலும் நாம் இருக்கிற இந்த இடங்களிலும் ஆண்டவர் கட்டளையிடும்படிக்கு ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி நாம் செழிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்திலும் உம்முடைய பின்மாறி மழையை நீ கட்டளையிடுவீராக ராஜா. ஒரு எழுப்புதலின் தீ எங்கள் தேசத்திலே பரவட்டும் ஆண்டவரே. எப்படி எலியா கர்மேல் பர்வதத்திலே ஜெபித்த பொழுது ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே மழை ஆண்டவரே பெய்யும்படிக்கு அவன் ஜெபித்தான். கருத்தாய் ஜெபம் பண்ண பொழுது மழை பெய்தது. அதே போல எழுப்புதலின் மழை ஆண்டவரே எங்கள் இங்கிலாந்து தேசத்திலே பெய்யும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலின் மழையை கர்த்தர் எங்கள் தேசத்தில் நீர் அனுப்புவீராக. ஜனங்களுக்குள்ள பாவ உணர்வடைந்து ஆண்டவரே ஜனங்கள் உம்மை தேடி வர, ஜனங்கள் ரட்சிப்படைய, ஜனங்கள் விடுதலையாக்கப்பட, ஒரு கூட்ட ஜனம் இந்த தேசத்தில் ஆயத்தமாக்கப்பட, உம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற மணவாட்டி சபைகள் எல்லாம் மாற உம்முடைய எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் எங்க தேசத்தில் நீர் போடுவீராக. உம்முடைய எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொரு ஆண்டவரே பட்டணங்களையும் பற்றி பிடிப்பதாக. எழுப்புதலின் மழை ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல பெய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. ஓ மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலை தருகிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்துல ஆண்டவரே கடந்த நூற்றாண்டுல ஆண்டவரே ஜெபித்த பொழுது எழுப்புதலை தந்தீரே. அதே தேவன் இன்றைக்கும் எங்கள் நடுவிலே நீர் மாறாதவராய் இருக்கிறீர். இன்றைக்கும் எங்கள் நடுவிலே நீர் மாறாதவராய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே அந்த எழுப்புதலை கர்த்தர் நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் ஆண்டவர் ஒரு கர்மேலாய் மாற்ற வேண்டும். நாம் இருக்கிற ஒவ்வொரு அறைகளையும் ஆண்டவர் கர்மேலாய் மாற்ற வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இருக்கிற அந்த இடத்தை ஆண்டவர் கர்மேலாய் மாற்றும் பொழுது கர்த்தருடைய வல்லமையை நம்மால உணர முடியும். ஆண்டவருடைய மகத்துவத்தை நம்மால உணர முடியும். பிரியமானவர்களே, அந்த கர்மேல் பர்வதத்தில் தானே எலியா அக்கினி இறங்கி வந்தது. அந்த கர்மேல் பர்வதத்தில் தானே எலியா ஜெபித்த பொழுது மழை வந்தது. அந்த கர்மேல் பர்வதத்தில் இருந்த எலிசாவை நோக்கி தானே சுனேமியாள் தன் மகன் செத்து போன பொழுது அவரிடத்தில் சென்றார். அந்த மகனை உயிரோடு எலிசா எழுப்பினானே. அப்படியானால் நாம் இருக்கிற இடங்களை கர்த்தர் கர்மேலாய் மாற்றும் பொழுது உண்மையாகவே கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. ஆமென். இந்த தேசத்தில் எழுப்புதலின் மழை இறங்கி வருகிறது. ஓ செத்து போன எல்லா உயிரில்லாத நம்பிக்கை இல்லாத உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையினாலே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்க வீடுகளை கர்மேலாய் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்க இருக்கிற அறைகளை கர்த்தர் கர்மேலாய் மாற்றுவீராக. நாங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கவும், ஜெபத்தில் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இருக்கிற வீடுகளை கர்த்தர் நீர் ஒரு கர்மேலாய் மாற்றுவீராக. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கர்த்தர் நீர் ஊற்றுவீராகப்பா. நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளும் ஜெபிக்கிற ஜெப வீடுகளாய் மாறுவதாக. நீங்க சொன்னீங்க என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும் என்று சொல்லி, அப்படியானால் எங்கள் ஒவ்வொரு வீடுகளையும் கர்த்தர் நீர் ஜெப வீடாய் மாற்றுவீராக. இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக, விண்ணப்பம் பண்ணும்படியாக, விண்ணப்பத்தின் ஆவியை, பரிந்து பேசுகிற ஆவியை கர்த்தர் எங்களுக்குள்ளே நீர் போடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறபடியே தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்முடைய வீடுகளை கர்மேலாக நம்முடைய தேசத்துல ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தரப்போகிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை சுற்றி ஏறக்குறைய 45,000க்கும் மேலாக ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள். It's more than about 45,000 people have already passed away. And there are people out there in hospital. They are at the verge of death, on ventilators. There are many families who are mourning for their loved ones. நாம் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் நம்மை பாரப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே அப்பா, எங்க தேசத்தில் ஆண்டவரே உயிரை இழந்து போன அந்த குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. 45,000க்கும் மேற்பட்டவர்கள் ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அந்த குடும்பங்களை என் தேவன் நீர் ஆறுதல் படுத்துவீராக. அந்த குடும்பங்களை தேவன் நீர் ஆறுதல் படுத்துவீராகப்பா. அந்த குடும்பங்கள் மேலே தேவ சமாதானம் இறங்கி வருவதாக ராஜா. அந்த குடும்பங்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தேசத்துல ஆண்டவரே அப்பா, தங்களுடைய ஆண்டவரே அப்பா உற்றார்களை உறவினர்களை இழந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் இந்த காலை வேளையில நீ தேற்றுவீராக. உம்முடைய தேற்றுகிற கரம் எங்கள் தேசத்தின் மேலே இறங்கி வருவதாக. நீரே சகல ஆறுதலின் தேவன் என்று எழுதியிருக்கிறதே ராஜா. உம்முடைய ஆறுதல் அளிக்கிற கரம் எங்கள் தேசத்தின் மேலே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆறுதலின் கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே மருத்துவமனையில those who are lying in deathbed, oh God, Lord, we look upon the cross of Calvary right now. Lord, we look upon your face, Lord, we plead unto you, O Master. Let the power of your blood come and touch them right now, Lord. Let the power of your resurrection shall flow through their body right now, Lord, and raise them up from the deathbed, O Master God. Revive them, O Father God. Hallelujah. உம்முடைய ஜீவனை அவர்களுக்குள்ளே மறுபடியும் நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே கடந்து வருவதாகப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. In the name of Jesus, that we proclaim healing over them, O Master. அவர்கள் மேலே உம்முடைய ஆண்டவரே அப்பா ரட்சிப்பை, உம்முடைய உயிர்த்தெழுதலை, உம்முடைய ஆண்டவரே அப்பா சுகமாக்குதலை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே அவர்களை சுகமாக்குவீராக, உயிர்ப்பிப்பீராக, அவர்களை ரட்சிப்பீராக ராஜா. ஹalleluya. உம்மை அறிந்தவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஆண்டவரே எத்தனை பேர் ராஜா அறியாம மரிச்சு போயிட்டாங்க, இன்னும் அறியாம ஆண்டவரே மரணத்தின் பிடியிலே தங்கி இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் தாமே இப்பொழுது ஆண்டவரே அவர்களை நீர் உயிர் பெற்று எழச்செய்யும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஓ உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க. அடுத்து கடைசியா நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்திக்க வேண்டும். அநேக குடும்பங்கள் பொருளாதாரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் வேலை இழந்திருக்கிறார்கள். வியாபாரங்களை இழந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களை போஷிக்கும்படி இந்த நாட்களில் அவர்களை நடத்தும்படிக்கு நம்ம ஒரு விஷயம் ஜெபிக்கலாமா? அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் எங்க தேசத்தினுடைய பொருளாதாரத்தை மறுபடியும் நீர் எடுத்து நீர் கட்டுவீராக ராஜா. தேவைகளை உடைய பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தீரே, அதே போல உடைய ஜனங்களை நீர் போஷிக்கும்படியா ஜெபிக்கிறோம். 33 சங்கீதம் 18வது வசனத்துல வாசிக்கிறது போல ஆண்டவரே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கவும், பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு வைக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் ஆச்சரிய விதமாய் நீர் சந்திப்பீராக. உம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை என் தேவன் மகிமையிலே நீர் நிறைவாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவர் மாத்திரமே, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். தேசத்துல இருக்கிற ஆத்துமாக்களுக்காக போராடி தேவ சமூகத்துல நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள்ல இந்த தேசத்துல அவருடைய எழுப்புதலை கர்த்தர் அனுப்புவா. ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதை நம்முடைய கண்கள் காணும். இந்த தேசம் இயேசுவின் பக்கம் திரும்புகிறதை நம்முடைய கண்கள் காணும். கர்த்தர் தாமே நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பட்டணங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்க அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நாம் செய்திக்கு நாம் கடந்து செல்லுவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை, ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அவருடைய வசனம் எப்படிப்பட்டதுன்னா ஜீவனும் வல்லமையுள்ள வசனம். அவருடைய வசனம் கண்களை விளக்குற ஒரு வசனம். அவருடைய வசனம் அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாம். அவருடைய வசனத்துல நமக்கு பலன் உண்டு. வசனத்திலே நமக்கு வாழ்க்கை உண்டு. பிரியமானவர்களே, மனுஷனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை இருக்காது, மனுஷனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்காது.
ஆனால் இந்த கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பலனை கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவிலே அது ஜீவனை தந்து நம்மை வாழ வைக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான வசனத்தை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம், அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. யோவான் எழுதின நற்செய்தி நூல், the book of John, chapter 14 verse 8. யோவான் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அதிலே பிலிப்பு ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். பிலிப்பு ஆண்டவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி என்றால், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி கேட்கிறான். Show us our Father. பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி அவன் கேட்கிறதை நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், Jesus said to Philip, He that hath seen me hath seen the Father. என்னை கண்டவன் அவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில பிலிப்புனுடைய கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கிறது பிரியமானவர்களே. பாருங்க, அவன் கேட்கிற, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி கேட்கிறான். ஹல்லேலூயா. பிதாவை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லி இந்த பிலிப்பை குறித்து நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், Philip come from a village called Bethsaida. Bethsaida என்ற ஒரு வில்லேஜிலிருந்து, பட்டணத்திலிருந்து அவன் வருகிறான். அது எங்கே இருக்கிறது என்றால் கலிலேயாவிலே இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த கலிலேயாவில் இருக்கிற அந்த பெத்சாய்தா பட்டணத்திலிருந்து இந்த பிலிப்பு வருகிறான். இந்த பிலிப்பு ஆண்டவருக்கு சீஷராக இருக்கிறான். இந்த பிலிப்பை குறித்து வாசிக்கும் பொழுது பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியினால் சீஷர்கள் நிரப்பப்பட்ட பொழுது இந்த பிலிப்பு தான் வனாந்தரத்தில் அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். இந்த பிலிப்பு தான் சமாரியா பட்டணத்துல பெரிய காரியங்களை செய்கிறான். ஆனால் இந்த பிலிப்புக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. என்னவென்றால், நான் பிதாவை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவரிடத்துல கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் இந்த பதிலை சொல்லுகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி பிலிப்பை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பிலிப்பு பாருங்க, ஆண்டவருக்காக மகிமையான ஊழியத்தை செய்தான். பிரான்ஸ்ல கேல் என்று சொல்லப்பட்ட அந்த ட்ரைபுக்கு பிலிப்பு தேவனுடைய நற்செய்தியை கொண்டு சென்றான். பிரியமானவர்களே, மகிமையான ஒரு ஊழியத்தை செய்து சபைகளை ஸ்தாபித்தான் யூரோப்ல. அது மாத்திரமல்ல, எரப்போலி என்ற இடத்துல, கொலோசேயில எரப்போலி என்ற இடத்துல கடைசியாக பிலிப்பு சிலுவையிலே அறையுண்டு சிலுவையில அடித்து அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பிரியமானவர்களே, அவனை கொன்று துருக்கியில ஹைராப்போலி என்ற ஒரு இடத்துல அவனை அடக்கம் செய்கிறார்கள். அவனை அடக்கம் செய்து 20ஆம் நூற்றாண்டுல 2017 அவனுடைய கல்லறையை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் துருக்கியில. பிலிப்பினுடைய கல்லறையை 2017 ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவனை குறித்து எழுதப்பட்ட அந்த காரியங்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பிலிப்பு ஒரு முக்கியமான கேரக்டர். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இந்த நாளில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், பிலிப்பு என்னத்தை ஆண்டவரிலே கண்டான். What Philip had seen in Jesus Christ. பிலிப்பு ஆண்டவர் சொல்றார், என்னை கண்டவன். அப்படியானால் இயேசுவிலே பிலிப்பு என்னத்தை கண்டான் என்பதை தான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அதிலே முதலாவதாக நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின புத்தகம் 1வது அதிகாரத்துல பிலிப்பை ஆண்டவர் சந்திக்கிற விதத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்று சொன்னார். மறுநாள் ஆண்டவர் கலிலேயாவிலே பிலிப்புவை கண்டு, பிரியமானவர்களே, இயேசு பிலிப்புவை தேடி கண்டுபிடிக்கிறான்.
இயேசு பிலிப்புவை தேடி கண்டுபிடித்தார். ஏன்? பிலிப்புவே, நீ எனக்கு பின்னாலே வா என்று சொல்லி அவனை அழைக்கிறதற்காக. பிலிப்புவை ஒரு மகிமை, ஒரு பெரிய, ஒரு நல்ல ஒரு போர் சேவகனாக, பிலிப்புவை ஒரு நல்ல சீஷனாக, பிலிப்புவை நல்ல ஒரு ஊழியக்காரனாக மாற்றும்படிக்கு ஆண்டவர், பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் பிலிப்புவை அழைக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இடத்துல பிலிப்புவை கண்டு அவர் அழைக்கிறார். இயேசு பிலிப்புவை போய் அவனை கண்டு அவனை அழைத்து வந்தார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார். பிலிப்போவை கர்த்தர் தேடி போனார் கலிலேயாவிலே. பிலிப்போவை தேடி அவனை கண்டு அழைத்தார். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே தமக்காக ஒரு கூட்டத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். தமக்காக ஒரு சீஷர் கூட்டத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உள்ளம் இன்றைக்கும் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்டார். பிரியமானவர்களே, ஆதாம் ஒளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டாம் அவரை பார்த்து கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. யோனாவை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார். பிரியமானவர், எலியாவை பார்த்து, குகையில இருந்த எலியாவை பார்த்து எலியாவே என்று சொல்லி அவனோடு கூட பேசி அவனை வெளியே கொண்டு வருகிறார். பிலிப்புவை ஆண்டவர் தேடி அவனை போய் அவனை அழைத்து வந்தார். பிரியமானவர்களே, பாருங்க, நம்மையும் ஒன்றுக்கும் உதவாத நம்மை, ஒன்றுக்கும் பயன்படாத நம்மை, நம்முடைய தாழ்விலே நம்மை ஆண்டவர் நினைத்து பார்த்தார். யோவான் 14:12 வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You have not chosen me, but I have chosen you. ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பிலிப்புவை இயேசு தேடி அவனை போய் அழைத்தாரே, அதே போல உங்களையும் நம்முடைய சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். பிரியமானவர்களே, சில பேரை கர்த்தர் வனாந்திரத்தில் தேடி வந்திருக்கிறார். சில பேர் உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் இருந்த பொழுது கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களை அழைத்து இருக்கிறார். பிரியமானவர்களே, சில பேர் உங்கள் வேலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவருடைய அழைப்பு எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். பிதாவாகிய தேவன் ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் அழிந்து பாதாளம் போகாமல் எல்லோரும் மனம் திரும்பி அவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் இன்றைக்கும் நம்மை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் இந்த பூவுலகத்தில் மனுஷர் என்னை நோக்கி வருவார்களா என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கூட்ட ஜனத்தை அவருக்காக, ஒரு கூட்ட ஜனம் இயேசுவை ஆராதிக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கண்கள் எப்படி பிலிப்பை தேடிக்கொண்டிருந்ததோ அதே போல இன்றைக்கோ கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைப்பதற்காக அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவரை ஆராதிக்கிற சபைகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற சபைகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருக்காக வைராக்கியமாய் வாழுகிற சபையை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஜனங்களை, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற சபைகளை ஆண்டவர் இந்த நாட்களிலே பிரியமானவர்களே தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப முதலாவதாக பிலிப்பு ஆண்டவரிலே எண்ணத்தை கண்டான், இயேசுவிலே எண்ணத்தை கண்டான் என்றால், இயேசு இன்றைக்கு நம்மை தேடி வருகிற ஒரு இயேசுவாக பிலிப்பு அவரிடத்திலே கண்டான். நீ இருக்கிற சூழ்நிலையில, நீ இருக்கிற காரியத்துல உன்னை தேடி வருகிற ஒரு தேவன் உண்டு. நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வருகிற தேவன் உண்டு. பிரியமானவர்களே, பேதுரு தன் வலைகளை ராம் முழுவதும் அவன் கடினமாய், ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு ஒன்றும் அகப்படாததினாலே அவன் வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை தேடி வந்தார். பிரியமானவர்களே, மத்தேயுவை பார்த்து ஆண்டவர் தேடி வருகிறார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பவுல் எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு போய்க் கொண்டிருக்கிறான். தமஸ்குவுக்கு போய்க் கொண்டிருந்த இந்த பவுலை கர்த்தர் தேடி வந்தார். தேடி வந்து அவனை தொட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். என் இயேசு உன்னை அழைக்கிறார்.
அவருடைய ராஜ்யத்தில் உன்னை சேர்த்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உன்னை தேடி கண்டுபிடிப்பதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீ எங்கே இருந்தாலும் உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை அழைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பிலிப்புவே என் பின்னே வா என்று சொல்லி. அப்படியானால் பிலிப்பு என்னத்தை கண்டான்? இயேசுவிலே அழைக்கிற இயேசுவை கண்டான், தேடி வருகிற இயேசுவை கண்டான், நம்மை நடத்துகிற இயேசுவை கண்டான். பிலிப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பிலிப்பு என் பின்னே வா, நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்கள் நானும் இயேசுவுக்கு பின்னால் நடக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு பாதைகளிலும் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கடினமான சூழ்நிலையிலும், even through this difficult time, even through this very critical time, the Lord is able to lead us and guide us. Those who seek upon his face, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களே அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah. When Philip met Jesus Christ, he was looking for him. When Jesus found him, he said, follow me என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மையும் ஆண்டவர் அழைப்பதற்காக, நம்மையும் அவருக்கு பின்னாலே அவர் பின் சென்று நம்மை நடத்தும்படிக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யாராய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் இயேசுவின் அழைப்பு உன்னை நோக்கி வருகிறது. பிரியமானவர்களே, உன்னுடைய அழைப்பு உன்னை நோக்கி வருகிறது. அவருக்கு பின் செல்ல நீ ஆயத்தமா இருக்கிறியா? பிலிப்பியை பார்த்து சொன்ன உடனே பிலிப்பு அவருக்கு பின் சென்றான் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்ப முதலாவதாக பிலிப்பு இயேசுவிலே என்னத்தை கண்டான் என்றால், இயேசு அவர் அழைக்கிற தேவன், அவர் அவரை தேடி வருகிற தேவன் என்று சொல்லி நம்முடைய பிதாவாகிய தேவனோ இன்றைக்கும் அவருடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறது. அவருடைய அழைப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை நோக்கி கொண்டிருக்கிறது. மனுப்புத்திரர் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். ஐயோ, என் மகன், என்னுடைய பிள்ளைங்க என்னை நோக்கி வரமாட்டார்களா என்று சொல்லி. இரண்டாவது காரியம், பிரியமானவர்களே, பிலிப்பு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்போடு கூட ஒரு காரியத்தை பேசுகிறார். ஜனங்கள் 3 நாட்களும் அங்க புசி சாப்பாடு இல்லாம 3 நாட்கள் தேவனுடைய வார்த்தையை அமர்ந்திருந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது ஒரு வனாந்தரமான இடமா இருந்தது. It was a wilderness and all the people have gathered, about 5,000. 5,000 பேர் அந்த இடத்துல கூடி இருந்து they were listening to the word of God for 3 days. Now the time has come. On the 3rd day Jesus want to and ஆண்டவர் அவர்களை திருப்பி அனுப்பும் பொழுது Jesus did not want to send them with an empty stomach. ஆகினாலே அந்த சமயத்துல பிலிப்பை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார். பிரியமானவர்களே, 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்று சொன்னார். When the multitude has been following Christ for several days and were now physically weak and hunger, and Jesus said to Philip, where can we buy bread? Where can we buy bread? பிரியமானவர்களே, பிலிப்பை பார்த்து கேட்கிறார், எங்கே இவர்களுக்கு அப்பம் கொள்ளுவது என்று சொல்லி. அப்பொழுது அந்த இடத்துல ஒரு பையன் இடத்துல 5 அப்பம் 2 மீனை கொண்டு வருகிறார்கள். அந்த பையனிடத்திலிருந்து வாங்கி அது இயேசுவிடத்தில் கொண்டு வந்த பொழுது இயேசு அவர்களை ஆசீர்வதித்து அதை பிட்டு பல்லாயிரக்கணக்காக எல்லா ஜனங்களை போஷிக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். இரண்டாவதாக பிலிப்பு இயேசுவிலே என்னத்தை கண்டான் என்றால், பிலிப்பு என்னத்தை இயேசுவிலே கண்டான் என்றால், he saw the concern for man's physical needs. அதாவது இயேசு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதை தேவன் பிலிப்பு இயேசுவிலே கண்டான். இயேசு கிறிஸ்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி மாத்திரம் அல்ல, நம்ம ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் அவர் சந்திக்கிறதுக்கு வரல. பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகளையும் இயேசு சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் he is concerned about our needs as well.
He is not a God who does not care about he is only concerned about your spirituality. He doesn't concern about your needs and physical things. இல்லை பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். பிலிப்பு இயேசுவிலே என்னத்தை கண்டான் தெரியுமா? கரிசனை உள்ளவர் இயேசு தம்முடைய ஜனங்களுக்காக 3 நாட்கள் சாப்பிடாமல் ஒன்றிருக்கிறார்கள். அவர்களை பட்டினியாய் அனுப்ப மனதில்லாதிருந்து ஆண்டவர் அவர்களை போஷித்து திருப்தியாக்கி அனுப்புகிறாரே. அப்படிப்பட்ட தேவைகளை சந்திக்கிற, தேவைகளை நமக்கு கொடுக்கிற, தேவைகளை முடித்து வைக்கிற, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசுவை பிலிப்பு கண்டான். இயேசுவை பிலிப்பு கண்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, பிறகு இவர்களெல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படும். நீங்க என்ன பண்ணாதீங்க, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆகாயத்து பறவைகளை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவர்களுக்கு யாரும் உடுத்து வைக்கிறதில்ல, யாரும் அதுக்கு ஹெல்ப் பண்றதில்ல. ஆனாலும் பரமபிதா அவைகளை போஷிக்கிறாரே, அவைகளை உடுத்து வைக்கிறாரே. காட்டு புஷ்பங்களை சாலமோன் போட்டிருக்கிற டிரெஸ்ஸை பார்க்கலாம், மகிமையான டிரெஸ்ஸை அவைகளுக்கு போட்டு இருக்கிறாரே. அப்படியானால் நம்மை உண்டாக்கிற நம்முடைய பரம தகப்பன், நம்மை உண்டாக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்முடைய தேவைகளை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா பிரியமானவர்களே? ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையான ஈவுகளை அருளாதிருப்பது எப்படி? ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் ஆளுகிற நாட்களிலே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் பிரியமானவர்களே. நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இந்த நாட்களில் எப்படிப்பட்ட குறைவோடு கூட, எப்படிப்பட்ட தேவையோடு கூட, ஒருவேளை பொருளாதாரத்துல ரொம்ப கீழே போயிட்டோம், பின்தங்கி போயிட்டோம், எப்படி வாழ்றது தெரியல, நீங்க கவலைப்படுகிறீங்களா? பிலிப்பு இயேசுவிலே இந்த குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசுவை கண்டான், தேவைகளை சந்திக்கிற இயேசுவை கண்டான், கரிசனை உள்ள இயேசுவை கண்டான். ஆமென். He cares for his people. He is concerned about his people. ஆமென். அவர் 3 நாட்கள் நல்ல வசனத்தில் அவர் கொடுத்து, நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து, அவங்க ஆத்மா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அவங்க ஆத்மா நல்லா சந்தோஷத்தோடு கூட பலத்தோடு கூட இருக்கிறது. ஆனால் அவருடைய வயிறு பசியா இருக்கிறது பிரியமானவர்களே, பசியோடு கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, அவங்க ஆத்ம பசியை தீர்க்கிற தேவன் மாத்திரமல்ல, வயிற்று பசியும் தீர்க்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க பிரியமானவர்களே. அவங்கள வெறுமையாய் அனுப்ப ஏசப்பாக்கு மனதில்லை. தம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை, நம்மிடத்துல வருகிற பிள்ளைகளுடைய அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே. அவர்களை திருப்தி ஆக்கினார், அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். பேதுருவை பாருங்க, ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். சந்திச்ச உடனே ஆண்டவர் சொல்றார், இப்போ என்ன பண்ணு, உன் வலைகளை கொண்டு போய் என்ன செய்யி, ஆழ்கடல்ல போடு என்று சொல்லுகிறார். He said, cast your net into the deep sea. அப்படின்னு சொன்ன உடனே he took the boat into the deep waters and he cast the net into the deep waters. What an amazing thing. பைபிள் சொல்லுகிறது, அந்த இடத்திலே வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை கர்த்தர் அங்கே பேதுருடைய வலையில கொடுக்கிறார். ஆமென். He was able to catch so much fish. ஆமென். வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மீன்கள் அந்த இடத்துல படகுக்குள்ள வருகிறது பிரியமானவர்களே. அதற்கு பிறகுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க, வா எங்கள் பின்னே வாங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடைய தேவை என்ன? அந்த தேவையை ஆண்டவர் அங்கே சந்தித்தார். பேதுருடைய தேவை எதுவா இருந்தா அதை ஆண்டவர் சந்திக்கிறார் பிரியமானவர்களே. ஒரு சமயம் ஆண்டவரிடத்துல வரி வசூலிக்க வரும் பொழுது ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்றாரு, கடல்ல போயிட்டு தூண்டிய போடு, அப்பொழுது அகப்படுகிற அந்த வாயில, அந்த மீனுடைய வாயில அந்த தங்கப்பணம் இருக்கும், அதை கொண்டு போய் உனக்கும் எனக்கும் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தேவை என்ன? அந்த தேவை ஆச்சரியமா சந்திக்கிறார். நீங்கள நானும் அவரை நம்பி இருக்கும் பொழுது, நீங்கள நானும் அவருக்கு பின்னால இருக்கும் பொழுது, நீங்கள நானும் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அந்த வார்த்தையை நம்ம பலப்படும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய ஆத்தும பசியை இல்ல, நம்முடைய சரீர காரியங்களை ஆண்டவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். பிலிப்பு எதை கண்டான்? கரிசனையுள்ள இயேசுவை கண்டான். நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்படிதான் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவை கொடுக்கிறீங்களப்பா, பரமபிதாவானவர் எவ்வளவு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிலிப்பு இயேசுவிலே கண்ட காரியங்கள், கரிசனையுள்ள ஒரு இயேசுவை
பிலிப்பு கண்டான். பிரியமானவர்களே, பிலிப்பு கண்டான். அடுத்து பிலிப்பு இன்னொரு இடத்துல ஆண்டவர் சந்திக்கிறான். இன்னொரு கான்வர்சேஷனை பார்க்கிறோம். நம்ம எடுத்து வாசிங்க 12வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம். யோவான் 12வது அதிகாரத்துல 21வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரியாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரியாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் தனித்திருக்கும், சக்கதே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். கிரேக்கர் வந்து பிலிப்பினிடத்துல கேட்க சொல்லுகிறார்கள். பிலிப்புவே, இயேசுவை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பிலிப்பு அந்திரேயவனிடத்துல சொல்லுகிறான். பின்பு 2 பேரும் போயிட்டு இயேசுவினிடத்துல சொல்லுகிறார்கள், இயேசுவே, சில கிரேக்கர் இங்க வந்திருக்கிறாங்களப்பா, அவங்க உங்களை பார்க்க ஆசை. There are certain Greeks who came to Philip and asked Jesus, they wanted to see you அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். முக்கியமான வார்த்தை என்ன வார்த்தை? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் தனித்திருக்கும், சக்கதை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிடில தனித்திருக்கும் பிரியமானவர்களே, ஆனா செத்தால் மிகுந்த பலனை கொண்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33 வருஷம் வாழ்ந்து ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக ஒரு கோதுமை மணியாக மரித்தார். நமக்காக ஒரு கோதுமை மணியாய் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் மரித்ததினாலே இன்றைக்கு அதனுடைய பலனை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் மரித்ததினாலே, ரத்தம் சிந்ததினாலே நமக்கு ரட்சிப்பு, அவர் ரத்தம் சிந்ததினாலே நமக்கு விடுதலை, அவர் ரத்தம் சிந்ததினாலே நமக்கு வாழ்வு, அவர் ரத்தம் சிந்ததினாலே நமக்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அப்போ பிலிப்பு இயேசுவுக்குள்ள என்னத்தை கண்டான் தெரியுமா? He saw the suffering and agony of God for the lost world and his willingness to give all to redeem it. என்ன கொடுத்தாலும் என் பிள்ளைகளை நாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். என்ன கொடுத்தாலும் அதனால் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 3:14 அவர் இந்த உலகத்தை நேசித்ததனால, ஆமென், பைபிள் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவன் தாம் ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக தங்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். He saw the suffering and agony of God for all the lost, for all the people in last world, and he was willing to give everything to redeem all of us. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மீட்கும்படிக்கு அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இயேசுவும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். ஏனென்றால் உன்னையும் என்னையும் மீட்கும்படிக்கு. He saw that agony and the pain in Jesus Christ. பிரியமானவர்களே, பிலிப்பு அந்த வேதனையையும், அந்த உள்ளத்தில் ஆத்துமாக்களை குறித்த அந்த பாரத்தையும், ஜனங்களை குறித்த அந்த பாரத்தையும் அவன் இயேசுவிலே கண்டான். பிரியமானவர்களே, இயேசு சொல்ல, அவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் மேல மனதுருகி, ஐயோ, தம்முடைய சீஷர்களை பார்த்து, அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். திரளான ஜனங்களை பார்த்து அவர் சிதறடிக்கப்பட்டவர்களும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறவர்களை எண்ணி மனதுருகினார். பிரியமானவர்களே, Philip saw the agony and the pain in Jesus Christ for the last world, for the humanity. நம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் உள்ளத்துல இருந்த அந்த வேதனையும் அந்த பாரத்தையும் பிலிப்பு கண்டான். அது என்ன செய்தது? He made him to give himself to redeem us out of any cost.
விலை மதிக்க முடியாத அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்துக் கொண்டார். பைபிள் சொல்லுகிறது, அவருடைய சுய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சொல்ற இந்த கோதுமை மணி விழுந்தாதான் இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த கோதுமை மணியாக நம்முடைய சுயத்துக்கு நாம் மறிக்க ஆயத்தமா இருந்தால் நீங்களும் நானும் மிகுந்த பலனை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சுயத்துக்கு செத்து, நம்முடைய சுய சித்தத்துக்கு நாம் மறித்து, மாம்சத்துக்கு நாம் செத்து, நீதிக்கு நாம் பிழைக்கும் பொழுது, மாம்சத்துக்கு செத்து நம்ம ஆவியினாலே வாழும் பொழுது, நம்முடைய சுயத்துக்கு நாம செத்து நம்ம நீதிக்கு பிழைக்கும் பொழுது நீங்களும் நானும் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே ஆண்டவருக்காக மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் உன்னையும் என்னையும் ஆண்டவர் மாற்றுகிறார். அப்ப மூன்றாவதாக பிலிப்பு இயேசுவில என்னத்தை கண்டான் என்றால், இயேசுவுக்குள்ள இருந்த அந்த ஆத்ம பாரம், இயேசுவுக்குள்ள இருந்த அந்த ஆத்மாக்களை குறித்த அந்த வேதனை, இயேசுக்குள்ள இருந்த ஆத்மாக்கள் மேல அவருடைய மனதுருக்கத்தை பிலிப்பு கண்டான். பிரியமானவர்களே, அதே போலதான் பிதாவும் அவர் மனதுருகி இந்த நாளிலும் இந்த நாட்களிலும் அவர் வேதனையோடு கூட தாம் உண்டாக்கின ஜனங்களுக்காக மனுக்குலத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வேதனையோடு உள்ள வேதனையோடு கூட, ஐயோ என் பிள்ளை இடத்துல வரமாட்டானா. அந்த கெட்ட குமாரன் அவன் பிதா தகப்பனை விட்டு போன உடனே எல்லாரும் மறந்துட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மறந்துட்டாங்க, அவனை சுற்றி உறவினர்கள் எல்லாம் மறந்துட்டாங்க, அவனுடைய நண்பர்கள் எல்லாம் மறந்து போயிட்டாங்க, ஈவன் அவன் சகோதரனே அவனை மறந்து போய்விட்டான். ஆனால் அவனை உண்டாக்கின பரம தகப்பனாகிய பாருங்க, அந்த தகப்பன் அவன் வருகிற வரைக்கும் வழி மேல விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். அதே போல பிதாவாகிய தேவனும் இன்றைக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீ அவரிடத்துல வரமாட்டாயா? நீ இயேசுவுடைய ரத்தத்தினால கழுவப்பட மாட்டாயா? நீ இயேசுவின் இடத்துல வரமாட்டாயா? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீ வரமாட்டாய் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். மேபி இதுவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தருணம். Maybe this is the hour, this is the time that God is giving you opportunity to come back, to come to the cross of Calvary. The Father is longing for you, my dear brothers and sisters. When you come back to Him now, நீ அவரிடத்திலே வரும் பொழுது உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். He is ready to embrace you. He is ready to accept you. பாருங்க, அந்த கெட்ட குமாரன் வரும் பொழுது அந்த தகப்பன் ஓடி சென்று அவனை அணைத்துக் கொள்ளுகிறான். அந்த நாட்களில் தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம் அழிச்ச குமாரன், தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை பிரிச்சு கொண்டு போய் அழிச்ச அந்த குமாரன் எல்லாம் கல்லெறிவாங்க. தகப்பன் ஓடி சென்று அவனை அணைத்துக் கொள்ளுகிறான். எந்த கல்லும் என் பிள்ளை மேல விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, தகப்பனிடத்துல, ஆண்டவரிடத்துல, இயேசுவினிடத்துல நம்ம திரும்பி வருவோம். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென். இந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்ததை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பு இயேசுவுக்குள்ள எதை கண்ட ஆத்மா குறித்த பாரம், அதே பாரத்தை இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் போட விரும்புகிறார். இந்த தேசத்தை குறித்த பாரம், நம்மை சுற்றி இருக்கிற ஆத்மாக்களை குறித்த பாரம், அழிந்து போகிற ஜனங்களை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்முடைய சுயம் சாகும் பொழுது, ஐயோ இதுவரைக்கும் நான் எனக்காக வாழ்ந்தேன், என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய காரியங்களுக்காக நான் வாழ்ந்தேன், இந்த கோதுமை மணியானது செத்ததே ஆகில் நம்ம சுயத்துக்கு செத்தோம் என்றால், நாம் சுயத்துக்கு மறிக்கும் பொழுது நாம் மிகுந்த பலனை கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அந்த பாரம் உங்களுக்குள்ள, இயேசுவுக்குள்ள இருந்த பாரம் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறதா? பிரியமானவர்களே, ஆத்துமாக்களை குறித்த அந்த பாரம் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறார். He saw the agony in Jesus Christ. He saw the suffering for the lost world. இழந்து போனவர்களை தேடும்படிக்கு, இழந்து போன ஆத்துமாக்களை, மரித்திருந்த ஆத்துமாக்களை, காணாமல் போன ஆடுகளை, காணாமல் போன ஆத்துமாக்களை தேடுகிற அந்த ஒரு பாரம் இயேசுவுக்குள்ள இருந்ததை பிலிப்பு கண்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு பிதாவாகிய தேவன் அதே போல காணாமல் போன ஆடுகளை, காணாமல் போனவங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் என் பிள்ளைங்க எனக்கு என்னிடத்தில் திரும்பி வர மாட்டாங்க. நான்காவது காரியம் பிரியமானவர்களே, நான்காவது காரியம் யோவான் 23வது அதிகாரத்துல 22வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 22வது அதிகாரம்
39 பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படி ஒலிமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவருடைய சீஷரும் பிலிப்பும் அவரோடு கூட போகிறான். அவளை பார்த்து சொல்லுகிறார், நீங்க இங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர்களை பார்த்து நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவளை ஜெபம் பண்ணும்படி கர்த்தர் என்ன பண்ணார், அவளை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் மிகவும் 44 வசனம் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். பிரியமானவர்களே, சீசரை கொண்டு போய் அங்கே இருக்க வைத்து விட்டு கல்லெறி தூரத்துல பிதாவாகிய தேவன் ஜெபிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, he saw Jesus at the Mount of Olives weeping over blind and lost people, weeping over the humanity, weeping over everyone. எல்லாருக்காகவும் பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒலிவ மலையிலே கண்ணீர் விட்டு பாரத்தோடு கூட ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணுகிறதை வாசித்தோம். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு, தேவனுடைய சித்தம் அவர்களை நிறைவேறும்படிக்கு கண்ணீரோடு கூட அவர் அழுகிறதை பிலிப்பு காண்கிறான். பிரியமானவர்களே, இயேசுவிலே என்னத்தை கண்டா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த வாஞ்சைய, அந்த வைராக்கியத்தை, அந்த பாரத்தை பிலிப்பு இயேசுவுக்குள்ளே கண்டதை நாம் வாசிக்கிறோம். வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினாராம். ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையிலே விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ரத்தம் வேர்வை துளிகளால் விழுகிற அளவுக்கு அவர் ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். யாருக்காக? அழிந்து போகிறவர்களுக்காக. யாருக்காக? பிரியமானவர்களே, he was weeping over the blind, ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக, காணாமல் போனவர்களுக்காக, ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக, மனுஷிக்காக, அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷிக்காக அவருடைய பாரம், அவருடைய உள்ளம் வியாகுலப்பட தொடங்கினது. வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, பிலிப்பு அதை பார்க்கிறான். இயேசுவிலே பிலிப்பு கண்ட இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த வைராக்கியம். அது மாத்திரமல்ல, பாவத்துல கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்காக அவருக்குள்ள இருந்த அந்த பாரத்தை, அந்த காரியத்தை பிலிப்பு பார்க்கிறதை நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்காக அழுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் பிதாவாகிய தேவன் ஒரு கூட்ட இந்த உலகத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறார். என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? பாவத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்களா? விடுதலை பெற்றுக்கொள்ள மாட்டாங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? இயேசுவுக்காய் வாழ மாட்டார்களா என்று சொல்லி இன்றைக்கும் பிதா அவருடைய கண்கள் இருந்து தண்ணீர் தாரை தாரையா வந்து கொண்டிருக்கிறது. ஏன்? உனக்காக, எனக்காக. இந்த உலகத்துல ஒரு பாவியும் கெட்டு போய் ஒருவரும் பாதாளம் போக கூடாது. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகவே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அதை பிலிப்பு இயேசுவிலே கண்டான். பிரியமானவர்களே, காணாமல் போன ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்கும்படி ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சர்ப்பமானது வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டதோ அதே போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் பொழுது நான் எல்லாரையும் என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்ளுவேன். எல்லாரையும் என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்ளுவேன். இயேசுவுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருந்தது. பிலிப்பு கண்டான். பிரியமானவர்களே, பிலிப்பு கண்டான். He saw Jesus weeping in Mount Olives over the humanity. ஜனங்களுக்காக, ஜனத்தின் பாவத்தை தீர்க்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வியாகுலத்தோடு ஜெபிக்கிறத பிலிப்பு கண்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கிறதா? அந்த ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கிறதா? ஐயோ, என்னை சுற்றி ஆண்டவரே எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னை சுற்றி ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்காக நான் திறப்பில நின்று ஜெபிக்கணும். அவர்களுக்காக, ரட்சிப்புக்காக ஆண்டவரே ஜெபிக்கணும். சுவிசேஷத்தை சொல்லணும். அந்த கூட்டத்தை, அந்த ஒரு கூட்டத்தை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துகிற அந்த காரியத்துல ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரிவு இன்றைக்கும் பிதாவாகிய தேவன் அவருடைய உள்ளம் அங்கலாய்க்கிறது நம்மை பார்த்து.
ஐயோ, ஏறக்குறைய 45,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள் நம் தேசத்துல. அதுல எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ தெரியவில்லை. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். அவர்கள் எங்கே போயிருக்கிறார்கள், அவருடைய ஆத்மா எங்க இருக்குதுன்னு தெரியல பிரியமானவர்களே. ஆனால் உயிரோடு இருக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். அதுக்காக பிதாவுடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். நரகத்தை பிரியமானவர்களே மனுஷனுக்காக உண்டாக்கல ஆண்டவர். நரகத்தை மனுஷனுக்காக ஏற்படுத்தவில்லை. நரகத்தை ஆண்டவர் சாத்தானுடைய தூதர்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பிதாவுடைய உள்ளம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது, பிதாவுடைய ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அவரிடத்துல நீ வருவாயா? இயேசு எப்படி வியாகுலத்தோடு ஜெபித்தாரோ, இன்றைக்கும் வாக்கு கடங்காத பெருமிச்சோடு கூட பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பிலிப்பு அதை இயேசுவிலே கண்டான். அதை இயேசுவிலே கண்டான். கடைசியா நம்ம வாசிக்கிறோம் யோவான் 13வது அதிகாரம். யோவான் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். போஜனத்தை விட்டெழுந்து இயேசு போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலை நாம் துடைக்கவும் தொடங்கினார். அடுத்து பிலிப்பு இயேசுவில் என்னத்தை கண்டான் பிரியமானவர்களே? He saw Jesus. He took a towel and stooped to wash his disciples' feet. சீஷருடைய கால்களை கழுவ ஆண்டவர் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அறையில கச்சையை கட்டிக்கொண்டு சீஷருடைய கால்களை கழுவினதை பிலிப்பு கண்டான் பிரியமானவர்களே. அவருக்குள்ள இருந்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவிட கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய ஆண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அவர் தண்ணீரை எடுத்து பைபிள் சொல்லுகிறது அவர்தான் என்ன பண்ணாராம், ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து. இயேசுதான் பாத்திரத்துல தண்ணீர் வார்க்கிறார். அவர் தண்ணீர் கூட அவர் சொல்லிருந்தா செஞ்சிருந்ததுக்கு ஆள் இருந்திருப்பாங்க. சீசர்களை பார்த்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வைங்க, நான் அதை செய்யறேன்னு கூட சொல்ல பிரியமானவர்களே. அவரே தண்ணீரை மொண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சார். எடுத்து வைத்து சீஷருடைய கால்களை கழுவினார். கழுவி தன்னுடைய சீலையினால தன்னுடைய துணியினால் கட்டி அறையினால் அதை துடைக்கிறார் பிரியமானவர்களே. பிலிப்பு என்னத்தை இயேசுவில கண்டா? அந்த தாழ்மையை பிலிப்பு காண்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஐயா, சீஷருடைய கால்களை கழுவுகிற அந்த தாழ்மைய ஆண்டவர் அங்கே பிலிப்பு அந்த தாழ்மையை ஆண்டவரிலே காண்கிறதை வாசிக்கிறோம். அப்படி தன்னை தாழ்த்தினார் பிரியமானவர்களே. சீஷருடைய கால்களை கழுவினார் ஆண்டவர். அப்படி ஆண்டவர் சொல்றாரு, யாரோ ஊழியக்காரர் எஜமானுடைய பெரியவர்கள் அல்ல, நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை ஆண்டவர், தாழ்மையை பிலிப்பு இயேசுவிலே பார்க்கிறான் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு எளிமையா இயேசுவிலே பார்க்கிறான் பிரியமா. தான் போதகராய் இருந்தோம், தான் பெரிய போதகராய் இருந்தோம், தான் தேவனிடத்தில் வந்திருந்தோம், தன்னை தாழ்த்தின இயேசுவை பார்க்கிறான். சீஷருடைய கால்களை கழுவுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட தாழ்மை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட தாழ்மை ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் அவர் ஊழியம் செய்ய வரவில்லை, ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய அவர் வந்தார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரியை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். தாழ்மையை அணிந்து கொண்டவர்களாய் ஆவில எளிமை உள்ளவர்களாய் பிரியமானவர்களே வாழுகிற அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் பிலிப்பு இயேசுவிலே கண்டான் பிரியமானவர்களே. அதைத்தான் இயேசுவிலே கண்டான். ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். பேதுரு சொல்ற, ஆண்டவரே இல்லப்பா நீங்க எனக்கு கழுவ கூடாது. ஆண்டவர் சொல்ற, நான் கழுவல் தான், நீ என்னிடத்தில் உங்களுக்கு பங்கும் இல்லை பாத்திரம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவே அப்படிப்பட்ட தாழ்மையை தரித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட தாழ்மை அவருக்குள்ளே இருந்தது.
சீஷருடைய கால்களை கழுவுகிற அந்த தாழ்மை அவருக்குள்ள இருந்தது. அவரே தண்ணீரை மொண்டு வைக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ளே வரும்படி, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ளே கர்த்தர் கட்டளையிடும்படி ஒரே ஒரு விஷயம், கண்களை மூடி நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தாழ்மை எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்த அந்த தாழ்மை ஆண்டவரே, தன்னை தாழ்த்தினீரே, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினீரே ஆண்டவரே, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினீரே. தாழ்த்தினீங்களப்பா, அந்த தாழ்மை எங்களுக்குள்ள வரட்டும். சீஷர்களின் கால்களை கழுவினீரே, அந்த ஒரு இருதயம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்குள்ள வரட்டும் ராஜா. பிலிப்பு அதை கண்டான். பிரியமானவர்களே, தன் கால்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கழுவுகிறத பிலிப்பு கண்டான். அதாவது ஆண்டவர் சொல்ற, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதா எப்படிப்பட்டவன், பிதாவினுடைய குணாதிசயம் என்ன என்பதை இயேசுவிலே பிலிப்பு கண்டான். பிரியமானவர்களே, இயேசுவிலே பிலிப்பு காண்கிறான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்படியா வாசிக்கிறோம், என்ன தெரியுங்களா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், எப்படியா கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன பண்ணாரா? மனுஷ ரூபம் எடுத்தார், அடிமை ரூபம் எடுத்து மனுஷ ரூபமானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அந்த மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகினால பிதாவாகிய தேவன் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை நாமங்கள் யாவும் அறிக்க பண்ணுகிற கர்த்தரே கிறிஸ்து, கிறிஸ்துவே கர்த்தர், கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிக்க பண்ணுகிற அந்த எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவருக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். மரண பரியந்த தம்மை தாழ்த்தினார், மரண பரியந்த தம்மை தாழ்த்தினார். ஆகினால பிதாவாகிய தேவன் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை தந்து அருளினார். நாம் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு தந்து அருளுகிற தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தாழ்த்துகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்து அருளுகிற தேவனாய் இருக்கிறார். தாழ்த்து நீ நானும் தேவ சமூகத்துல தாழ்த்த ஆரம்பித்து விட்டால் அவர் எல்லாவற்றையும் தந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய காரியங்களை அவர் தந்தருளுகிற தேவனாய், நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்து அருளினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பைபிள் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று பைபிள் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபையை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு தாழ்த்தினார். ஆகினால பிதாவாகிய தேவன் அவருக்கு எல்லாவற்றையும் தந்தருளினார், எல்லா அதிகாரங்களையும் தந்தருளினார். பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் அதே குணாதிசயம், அதே தாழ்வு நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பிலிப்பு எதை கண்டான்? இயேசுவிலே அந்த தாழ்மையை கண்டான். அந்த தாழ்மையை பார்க்கிறான். சீஷனுடைய கால்களை கழுவின இயேசுவினுடைய தாழ்மையை பார்க்கிறான், அவருடைய குணாதிசயத்தை பார்க்கிறான். பிரியமானவர்களே, ஆகினால்தான் இயேசு சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா? பிலிப்பு முதலாவதாக அவர் நம்மை அழைக்கிற, நம்மை தேடி வருகிற தேவன் என்று சொல்லி இயேசுவிலே கண்டார். இரண்டாவது, அவர் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்று சொல்லி இயேசுவிலே கண்டார். மூன்றாவது, அவர் நமக்காக, மனுக்குலத்துக்காக தன்னையே ஜீவ பலியாக எதை கொடுத்து எவ்வளவு விலைக்கிறையோ தந்தாவது தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி, விலை மதிக்க முடியாத ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்ட தேவன் என்பதை இயேசுவிலே கண்டார். நான்காவதாக, இந்த மனுக்குலத்துக்காக, காணாமல் போனவர்களுக்காக, பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் வியாகுலத்தோடு அழுது பாரத்தோடு கூட ஆண்டவர் அவர்களுக்காக வேதனைப்படுகிறத பிலிப்பு இயேசுவிலே கண்டான். பிரியமானவர்களே, ஐந்தாவது நம்ம வாசித்தோம், இயேசுவுக்குள்ள சீஷர்களின் கால்களை கழுவின அந்த தாழ்மையை பிலிப்பு இயேசுவிலே கண்டான். அதனாலதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். பிலிப்பு கேட்ட பொழுது, பிதாவை எங்களுக்கு காட்டுன்னு சொல்ல பொழுது
இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிலிப்பு இயேசுவிலே எல்லாவற்றையும் அவன் கண்டதினாலே அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான் பிலிப்பு. அது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு அவன் சொல்லுகிறான். அங்கே வனாந்திரத்துல ஓடிக்கொண்டிருந்த அந்த எத்தியோப்பிய மந்திரியோடு கூட போய் சேர்ந்து அங்கே அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனை ஞானஸ்நானம் கொடுத்து அவனும் ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படி சொல்லுகிறான். சமாரியா பட்டணத்துல பிலிப்பு பாருங்க, இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது அசுத்த ஆவிகள் அலறி ஓடினது. பிரியமானவர்களே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பிலிப்பு அந்த இடத்துல மகிமையான காரியங்களை கர்த்தர் அவன் மூலமாய் செய்கிறார். பிரியமானவர்களே, அதே பிலிப்பு அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தீர்க்கதரிசிகள், பிள்ளைகள் எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களா கர்த்தர் அவன் குடும்பத்தை மாற்றுகிறார். பிரியமானவர்களே, அந்த பிலிப்புடைய வாழ்க்கை வித்தியாசம் ஏன்னா இயேசுவை கண்டுட்டான், இயேசுவை கண்டு விட்டான், பிதாவை கண்டான். ஆகையினால அவனுடைய வாழ்க்கை பாருங்க, இயேசுவை கண்டவன் இனி மற்றவர்களை இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷகனாய் ஒரு சுவிசேஷ ஊழியத்துல கர்த்தர் வல்லமையாய் எடுத்து அவனை பயன்படுத்தி அநேகருக்கு சுவிசேஷத்தை சொன்னான். அநேக பட்டணங்களில் அவனால சமாதானம் வந்தது. சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சமாதானம் வந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிரான்ஸ்ல இருக்கிற கேல் என்று சொல்லப்பட்ட அந்த ட்ரைபுக்கு பிலிப்பு சுவிசேஷத்தை கொண்டு சென்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவனுடைய கல்லறை பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த பிலிப்பு இயேசுவை கண்டான், பிதாவை கண்டான். நீங்களும் நானும் இந்த இயேசுவை நாம் காணும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நாம் தரிசிக்கும் பொழுது, தேவனை நாம் தரிசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். பிலிப்பு கண்ட அந்த இயேசுவை, பிலிப்பு கண்ட அந்த தேவனை நீங்களும் நானும் தரிசித்து அவருக்கு பின்னால் செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பிலிப்பினுடைய கேள்விக்கு நீர் பதில் அளித்தீராங்க. அப்பா, நீங்க சாதாரணமா பதில் அளிக்கல. உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலே ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவரே, அப்பா நீங்க செய்த காரியங்களை பிலிப்பு கண்டான். ஆண்டவரே, பிலிப்பு கண்டான். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை கண்டான் அவன். அதே போல நாங்களும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உம்மை காண, உம்மை தரிசிக்க ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்தப்பா, உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்ய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களை நீ தேடி வந்திர, பிலிப்பை நீ தேடி போனீர். அதே போல ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீ தொட்டு நீ ரட்சிப்பீராக ராஜா. அவர்களே நீ அழைக்க நீர் உலகத்தில் வந்தீரப்பா. ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் தொட்டு உம்முடைய ராஜ்யத்தில் நீ சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, I pray those who are watching, Lord, you would touch them and you would bless them, Lord. Father God, I pray that your saving hand should come upon them, Lord. Let the power of your blood touch them and heal them, Lord. Redeem them. And today is the day. Let the day be a day of salvation. Let this day be a day of deliverance, Lord. இந்த நாள் ஒரு ரட்சிப்பின் நாளாய் மாறட்டும் அவர்கள் வாழ்க்கையிலே. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாய் மாறட்டும். இந்த நாள் ஒரு சுகத்தின் நாளாய் மாறட்டும். இந்த நாள் ஆண்டவரே ஆரோக்கியத்தின் நாளாய் மாறட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற உடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அவர்களோடு நம்முடைய கிருபையின் கரம் இருந்து ராஜா வழி நடத்தட்டும் ஆண்டவரே, வழி நடத்தட்டும். கர்த்தர் இந்த தேசத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். நாமும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.